சார் இன்னைக்கு விசில் வச்சாதான் சார் நிறைய பெரிய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால விசில் ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, MS தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. 50 வயசாவது எனக்கு மாட்டுமா சார்? கண்டிப்பா மாட்டோம் சார். இல்ல நான் மாட்டி இருக்கிறதெல்லாம் விலக்கி விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க திருப்பி ஆப்ல வாங்கன்னு சொன்னா எப்படி தெரியுது? மாட்டுறது விலகிறது தானே சார் வாழ்க்கை. சூப்பர் சூப்பர். உங்க பேர் ஏதாவது கார்த்திக்னு மாத்திக்கிற ஐடியா இருக்கா? இல்ல சார், நமக்கு அசோக் குமார்ங்கிறது நல்ல பேர் தான். தேங்க்யூ சார். என்ன சார் போற போக்குல தேசத்தந்தை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க காந்திய? சார் கண்ணாடி காந்தி கண்ணாடி கொடுத்தாங்க. தலையை வலிச்சு வாருக்கு இந்த கண்ணாடியை போட்டு விட்டாங்க, சோடா பொட்டி மாரி சொல்லி அந்த மாதிரி ஒரு இது. அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லியே சார். காந்தி கண்ணாடி அவர் கண்ணாடி கொடுத்தாங்க தான் சார் சொன்னேன். அதுதான் சொல்றேன். அது இந்த மேடையில நம்ம பேசும் பொழுது யாரை நம்ம சொல்றோன்றது இருக்குல்ல, அதுக்காக தான் நாங்கள் அதை கேட்டேன். ஓகே இல்லை சார், தப்பா எதுவும் மீன் பண்ணி சொல்லலை. அந்த கண்ணாடி ரெஃபரன்ஸ் டு காந்தி சார், காந்தி கண்ணாடி. ஸோ அதுக்காக சொன்னது தான். எனக்கு கொடுத்த கெட்டப்பு என்ன வச்சு வலிச்சு வாரி கொடுத்து காந்தி கண்ணாடி அது கொடுத்ததுன்றது மட்டும்தான் நான் மீன் பண்ணனே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹீரோயின் நம்ம பாட்டு இன்னைக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் அட்டுல. இன்னும் இவ்வளோ கேப்பு? ஆக்சுவலி அதுக்கு in between I went for Miss India. அதுக்கப்புறம் I also went for Miss Universe India. ஸோ ஒரு 5-6 இயர்ஸாக நான் பேஜன்ஸ்க்கு ரொம்ப இதாக ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அதனால இதாக கேப். பட் ஐ ஃபீல் இந்த மூவியில் அந்த கேப் ஏதாவது இருந்துன்னா I really hope I filled it. முடிச்சு சார். சார் நீங்கள் தருணம் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து லான்ச் பண்ணும்போது பெருசாக லான்ச் பண்ணீங்க. அது வந்து எல்லா ஆக்டரும் வந்தாங்க, எல்லா செலிபிரிட்டியும் வந்தாங்க. ஒரு படம் தோற்று போயிட்டுட்டா இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் சத்தியமாக எதிர்பார்க்கல சார். நான் நிஜமாக வந்து இந்த இந்த இது கூட பண்ணுற லெவலுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா அதாவது ஜெயிச்சாதான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நான் நிதர்சனமாக நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தருணம்னு படம் பண்ணும்போது தருணம் படம் தெரியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் தோத்துட்டு இருந்தேன் அதை சார். ஏன்னா அது வந்து மேபி கேம் அட் த ராங் டைம் சொல்லலாம், இல்லை கேம் அட் வேற எப்போ தள்ளி வச்சுருக்கலாம். ஏதோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது அது தோற்று போனதுக்கான ரீசன். அது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கணும், அடுத்த படம் பண்ணால் ஜெயிக்கிற படமாக பண்ணணும், தோத்துடக்கூடாதுன்ற மட்டும் மைண்டில் இருந்தது. ஏன்னா நம்ம தோத்ததே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் அடுத்து நம்ம மூவ் ஆகவே முடியாது. ஸோ நம்ம எப்படியாவது அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணுன்றதுனால தான் இந்த படத்தை நான் எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. எனக்கு முந்தா நாள் வரைக்குமே எனக்கு தெரியாது நான் இந்த இது பண்ண போகிறேன்னு. பட் இது இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் எல்லாரும் தான், ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லாரும் தான். ஸோ அதுதான் சார் நடந்தது. ஏதோ ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. தருணம் படத்தில் வந்து அவங்க கூட கான்டாக்டில் இருந்தீங்களா? அப்போ நல்லா பேசினாங்களா? அவங்க பேர் என்ன சார்? தருணம் படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு பெரிய பழைய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணணும். அதில் வந்து இதில் ஒரு இன்வெஸ்டராக ஒரு கேரக்டர் வரும், பெரிய ரோல் அது. ஸோ அந்த ரோல் வந்து இப்போ ரித்திகா ஸ்ரீனிவாசன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோலுக்காக காஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் எங்களுக்கு யோசிச்சது வந்துன்னா ஒரு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மோகன் ராதா மறைவில்லை, மோகன் ரேவதி, இல்லைன்னா வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு பழைய இதை நினைவுபடுத்துகிற மாதிரி படமாக இருக்கலாம், இல்லை அரவிந்த் சாமி மதுபாலா, இதெல்லாம் ஆப்ஷனாக வச்சு நாங்கள் பேசினது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா மதுபாலா அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஓவர் த நைட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, இல்லை சார் நான் பண்ணலன்னுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அவங்க பேர் மென்ஷன் பண்ணாங்க, ரொம்ப தப்பாக இருக்கும். பட் ஆனால் அதான் சித்திரம நடிகைன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சினா யாருன்றது. ஸோ அதுதான் நடந்தது. ரொம்ப ஒரு இதில் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. பட் பரவாயில்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் மை இது ஜேர்னி. ஐ டூக் இட், அவ்வளோதான். அது கடந்து போனதான் சார் நம்ம அடுத்தது பண்ண முடியலன்னா அதை யோசித்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நடந்தது. ப்ரொடியூசர் சார் அவர் கார்த்திக்ன்றாரு, நீங்கள் கார்த்திக் ராதா ஜோடி பேரை சொல்லவே இல்லை, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. இல்லை சார், இல்லை சார், நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம் சார். சரத்குமார் கூட ஒரு நமிதா அவங்க கூட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது எங்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு என்ன சொல்கிறது, சின்ன பட்ஜெட், சின்ன ப்ராஜெக்ட், ஒரு 5 days தான் கால் ஷீட் அப்படின்றப்போ யாருமே முன் வரல சார். அதுதான் எங்களுக்கு நடந்தது. இல்லைன்னா இட் குட் ஹவ் பீன் மச் பெட்டர் தான் எனக்கு தோணுது. டேரக்ட் சார்
ஹீரோயின் கையில அந்த சாங்ல பார்த்தேன், அவங்க டைரக்டர் மாதிரி அதை படத்துல காமிச்சிருக்கீங்க. அவங்க கையில சிகரெட் வச்சிருக்காங்களே இங்கேயா இல்லை படத்துலையா? படத்துல. படத்துல அது ஆக்சுவலா என்ன, இங்க போடும் போதே நீங்க போடுறீங்க புகைப்பிடித்தல் உடம்புக்கு கேடுன்னு போடுறீங்க. ஹீரோ அடிச்சா பரவாயில்ல, ஓகே. ஹீரோயின் கையிலயும் கொடுத்தா எப்படி? அது எப்படி சார் ஹீரோ அடிச்சா பரவாயில்லன்னு சொன்னா? யார் அடிச்சாலும் வந்து உடல் நலத்துக்கு. அதுதான் இதை வந்து இப்போ வந்து லேடிஸ் கையில கொடுக்குறீங்களே, இப்போ ஜென்ஸ் கையிலேயே விடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இவங்க கையிலயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, இது ஒரு ஃபேஷனா எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில தனுஷ் பண்றது இல்ல, சிவகார்த்தின் பண்றது இல்ல, இந்த மாதிரி பெரிய ஆக்டர்களை இப்ப விட ஆரம்பிச்சாங்க. சார் என்னன்னா, இப்போ தம்மே அடிக்காம ஒருத்தர் பண்றது ரொம்ப நல்லது. தம்ம அடிச்சுட்டு அதை விட்டுட்டு அது வேணான்னு திருந்துறது, அதை காட்டுறது இன்னும் நல்லது இல்ல. அப்படிதான் நான் ட்ரை பண்றேன். ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலா இல்லை ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்குற எல்லாமே நம்ம டேரக்டருக்கு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட கண்டிஷன் என்னென்னா, அவர் வந்து என்னென்னா அதாவது ஓப்பனாக சொல்ல மேபி வீட்டில் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு போட்ட கண்டிஷனே சார், முதல்ல நீ தண்ணியும் தம்மு நிறுத்தினா நான் வந்து ஐ வில் டூ த ஷூட் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து ஸ்டேஜில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தெரியல, மாட்டி விட்டுட்டேன். பரவாயில்ல, அடி வாங்கிக்கோங்க, வீட்டில் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துட்டு அவர் முதல்ல பண்ண வேலையாக அதுதான். இன்னைக்கு வந்து அவர் வந்து க்ளீனாக இருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் வந்து அந்த இதுவும் மாறினதுக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். விட்டுட்டாரா சார்? அப்புறம் ஏன் அடி வாங்க போறாரு? உங்க படம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இல்ல எவ்வளவு நாள் நல்லவனா அப்புறம் சார் இந்த நீ ஃபார் எவர், நீ வந்து அந்த நான் வந்து ஆர்டின் மாதிரி போட்டிருக்கீங்க. மேல இருக்கிறது விசில் மாதிரி தெரியுது, ஒரு அம்பா போட்டிருக்கலாம்ல கொஞ்சம் வளைச்சி. விசில் இல்ல, அது ஏர்போர்ட். ஏர்போர்ட் அதான் அதுதான் அது அம்பு மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை சார், இன்னைக்கு விசில் வச்சாதான் சார் நிறைய பெரிய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால விசில் விசில் நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா அது விசில் தான் அது. ஸோ நீ நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு அது நீ அது. ஸோ ரெண்டுமே இருக்கு சார். அதில் ஒய்டி சாருக்கு தெரியுமா இது? இது சார் அவருக்கு கொஞ்சம் மறைச்சு அப்படியே கூட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான். இல்லை சார், நீங்க இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் அது விசில்ன்றது எங்களுக்கு மைண்ட் வரல. ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றப்போ நாங்க அதை சொல்றது தப்பு இல்லை. ஒரே ஒரு நிமிஷம். நம்ம டேட்லயே வந்து ஹாப்பி ராஜ் படம் வருது. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப வைபா ஜாலியா இருந்தது. நம்ம படமும் வருது. நம்ம படம் வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு படமா இருக்கும். ஸோ ரெண்டு படமே நல்லா போகணும். அது அந்த டீமுக்கும் நான் ஒரு இது சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்றேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன இந்த ஃபீல்ட்ல வச்சிருக்காரு அந்த ஆண்டவன் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நன்றி. கடந்த ஒரு 5-6 வருஷமா ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ், ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம் தான். இந்த டீம் இஸ் a winning team. அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னன்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்றாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொல்கிறாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் இதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜ்லையும் ரிலீஸ் பண்ணலாம். அது நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இந்த சப்ஜெக்ட் பற்றின உடனே இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும், யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ்
இதில் என்னன்னா பழமையும் புதுமையும் சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க, ட்ரெடிஷனை நம்புறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் எம்எஸ் விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன், யூர் a வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல்ட். இட்ஸ் a குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் அந்த படம் பார்த்தாச்சு ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு இந்த காலத்தில் என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல், நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது, that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer, புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய டேலண்ட்டை bring out pictures like ஒரு கே பாலச்சந்தர் or பாலு மகேந்திரா or ஒரு மணிரத்னம் or anybody that range, but ஒத்துழைப்புல be like an SP முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியதுதான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்கள்ல. ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்கள்லாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு, சாருகேசி. அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்துல டெஃபினட்டா கண்டென்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர், எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடனா ஜாஸ்தி இதுவாகல. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பரா இது பாருங்க, இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்றது, நீங்க சொல்ற விதத்துல யூ ஹேவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது குவாலிட்டியில ஓடும் நான் நம்புறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்ற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால தைரியமா சொல்றேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, MS தோனி இவங்க ஆடுற மேட்சே பார்த்துட்டு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well, give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னன்னா, பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேர்ல தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க பகவான். சிவாஜி உட்காந்த சேர் வாங்குதான் ஷார்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். I was happy working with Vidya. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவி இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. All artists have done well. You will like it. Let me assure you, I like the movie. You will like it. Give them a good opening. Thank you.